கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள 2024 போயிடுச்சுல. சோ நம்ம 2024 ஜான்வரி 1 என்ன பண்ணிருப்போம்? ஆஸ் யூஷுவல் நியூ இயர்னாலே நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம். நம்ம வாழ்க்கையில புதிய ஒரு ரெசல்யூஷன் ஹேபிட் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்ம ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம். பட் காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கும். அதாவது மறைஞ்சு போயிருக்கோம், மறந்து போயிட்டு அகைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம 2025 ஜான்வரி அதே நாள்ல நின்னுட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. நம்ம வடிவேலு சார் சொன்ன மாதிரி சோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்து முடிஞ்ச விஷயத்த இன்னமும் நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ இந்த நியூ இயரை நீங்க எப்படி ப்ரொடக்டிவா யூஸ்ஃபுல்லா உங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக ஒரு கரெக்டான பாத்வேல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. If you want to achieve all your dreams in your life and spend this year in a productive manner, this video is absolutely for you. So இந்த வீடியோல விஷன் போர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இது கான்செப்ட் மட்டும் இல்லைங்க, என்னோட லைஃப் மாத்தின ஒரு சீக்ரெட். என்னோட ட்ரீம்ஸ் எப்படி நான் சேஸ் பண்ணணும், என்னோட டைம் எப்படி நான் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கத்து கொடுத்த ஒரு டாபிக் தான் இந்த விஷன் போர்ட். இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. சோ இந்த வீடியோல சொல்ல போற விஷன் போர்டை உங்க லைஃப்ல கிரியேட் பண்ணி உங்களோட ட்ரீம்ஸை நீங்களும் ஃபுல்ஃபில்லா அச்சீவ் பண்ணலாம். விஷன் போர்டா? விஷன் போர்ட்னா என்ன? அது எப்படி நான் கிரியேட் பண்றது? அது ஈஸியா டஃபா? விஷன் போர்ட் கிரியேட் பண்ணா மட்டும் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணிடுவேனா? உண்மையாவே விஷன் போர்ட் ஒர்க் ஆகுதா? சோ இந்த மாதிரி எல்லா டவுட்க்கும் வித் ப்ரூஃப் மை எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கேன். சோ வித்வுட் ஸ்குவாண்டரிங் யுவர் டைம், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், விஷன் போர்ட்னா என்ன? இந்த விஷன் போர்ட் பத்தின நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு, எனக்கு எப்படி இது இம்பாக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஒரு புக் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா த பியூட்டி ஆஃப் பர்பஸ் இன் லைஃப், which was written by ஷஹலா பர்வீன். சோ அந்த புக் படிச்சது மூலமா தான் எனக்கு விஷன் போர்ட்னா என்ன, மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன், விஷுவலைசேஷன், சோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் தெரிய வந்தது. சோ அந்த புக்கை படிச்சு அந்த கான்செப்ட் எல்லாம் படிக்கும் போது ஒரு கியூரியாசிட்டி, அந்த இம்பாக்ட்னால ஏன் இதை நம்ம லைஃப்ல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, ஏன் இதை நம்ம லைஃப்ல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, இந்த ஒரு தாட் என் மைண்ட்ல உதிச்சுது. சோ ஒரு விளையாட்டா ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், விஷன் போர்ட்னா என்ன, விஷன் போர்ட் உண்மையாவே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாதானே தெரியும். ஏன்னா யூடியூப்ல விஷன் போர்ட்னு சொல்லிட்டு டாபிக் சர்ச் பண்றப்போ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் அது தெரியும். சோ நான் என்னோட லைஃப்ல விஷன் போர்ட் கிரியேட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விஷன் போர்ட் உண்மையா, சோ விஷன் போர்டுன்றது உண்மையா, லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் இதெல்லாம் உண்மையாவே சாத்தியமா, இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோல பிரசன்ட் பண்றேன். ஜான்வரி 1, 2024 நான் விஷன் போர்ட DIY விஷன் போர்ட் ஒரு ஸ்கிராப் புக்ல ஸ்கெச்சஸ், மார்க்கர்ஸ் வச்சு என்னோட கையாலே என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் நான் ஒரு விஷன் போர்டா கிரியேட் பண்ணேன். You can also call it as a vision book. So அதை நான் கிரியேட் பண்ணி என்னோட சேனல்ல நான் ஒரு வீடியோவாவும் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிருப்பேன். But the video was in English, completely in English. I will give that video link in this description box. Now let's see what is vision board. Vision boardனா என்ன, அந்த vision board எப்படி மேக் பண்றது? Vision board is nothing but it is a collection of images and affirmation all about your dreams. Vision board எப்படி கிரியேட் பண்றது? விஷன் போர்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல ஒரு நேச்சர் பிளேஸ்ல உட்கார்ந்து ஒரு நோட் புக் பென்னோட ஜஸ்ட் உங்களோட டிசையர்ஸ், கோல்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும், அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஐ கெஸ் உங்களுக்கு ஒரு 25 to 50 டிசையர்ஸ் வந்திருக்கும். அதாவது நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பட் எழுத பாத்தீங்கன்னா ஒரு 50 டிசையர்ஸ் வந்திருக்கும். இந்த 2025க்கான ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒன்ஸ் நீங்க எழுதி முடிச்ச பிறகு இந்த டாப் 10 டிசையர்ஸ் நான் இந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணணும், அந்த டாப் 10 டிசையர்ஸ் ரவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. So this is the second step. Once you have selected the top 10 desires, then you'll start to create a vision board. Vision board நீங்க ஆன்லைன் just using Canva, Pinterest அந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். But I would highly recommend you just make a vision board with your hand, with yourself. So உங்க கையாலே நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுங்க. அதுதான் நான் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு A4 ஷீட்டா இருக்கலாம் அல்லது ஒரு சார்ட்டா இருக்கலாம். அந்த சார்ட்ல உங்க டாப் 10 டிசையர்ஸையும் எழுதுங்க.
பிளஸ் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமான எக்ஸாக்டான பிக்சர்ஸ் எல்லாம் கிடைச்சா நீங்க அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா யூ டோன்ட் வரி, எதுக்குமே நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் டிரா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு போட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் இமேஜஸ் வந்து நீங்க உங்க கையாலே டிரா பண்ணி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட டாப் 10 டிசைர்ஸ் கோல்ஸ் ஃபார் 2025 நீங்க அந்த பேப்பர் ஆர் சார்ட்ல எழுதணும். எழுதுறது மட்டும் இல்லாம அதை நீங்க அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்க எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து கோல் பிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். ஹீட் ஹெல்தி ஃபுட்ஸ், அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், அவாய்ட் சுகர், மில்க் ப்ராடக்ட்ஸ், டூ எக்ஸசைஸ். இது போல ரியலிஸ்டிக்கான மெத்தட்ஸ் நீங்க அதுல எழுதிருக்கணும். சோ இது போல டாப் 10 டிசைர்ஸ் அல்லது டாப் 5 டிசைர்ஸா கூட இருக்கலாம். அதை வந்து நீங்க அந்த பேப்பர்ல பேப்பர்லயோ நீங்க எழுதுங்க. எழுதிட்டு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அதுக்கான ஸ்டெப்ஸ். இஃப் யூ ஹேவ் அ செப்பரேட் ரூம் யூ கேன் பேஸ்ட் தட் விஷன் போர்ட் ஆன் த வால். நீங்க வந்து அந்த விஷன் போர்டை அடிக்கடிக்கு பார்க்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 times ஆவது அதை பார்க்கணும். நீங்க எழுதிருக்க எல்லா டிசைர்ஸுமே ஆல்ரெடி அச்சீவ் ஆன மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணி நீங்க உங்களோட கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கிராட்டிடியூட்னா நத்திங் பட் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் gratefulness, which means saying thank you. Thank you is a magic word. You have to express your gratitude by saying the word thank you, thank you, thank you for 3 times. So that's it all about விஷன் போர்ட். விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். So I hope it. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் 2024ல கிரியேட் பண்ண விஷன் போர்ட், என்னோட விஷன் போர்ட்ல எழுதின கோல்ஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணனா, உண்மையாவே விஷுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன், விஷன் போர்ட் ஒர்க் ஆகுதா? சோ அதுக்கான தருணம் தான் இது. லெட் மீ ரிவீல் இட். ஆஃப் கோர்ஸ் இட் ஒர்க்ட். நான் டாப் 10 டிசைர்ஸ் பிக்ஸ் பண்ணிருந்தாலும் அதுல நான் ஒரு 6 to 7 டிசைர்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஒரு 3 to 4 டிசைர்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணல. Why? Because நான் கரெக்டான மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணல. But 75% of dreams I have achieved. என்னென்ன ட்ரீம்ஸ் அப்படின்னா it is a miracle for my life which happened. First one is new mobile phone. So last year பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு நியூ மொபைல் போன் கிடையாது. செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன் தான் நான் யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோஸ்ல ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். So the first dream which I have achieved is bought a new mobile phone. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் வீடியோஸ் ஷூட் பண்றதுக்காக தேவைப்பட்ட என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் மீன்ஸ் ட்ரைபாட், மைக் and new mobile phone. Next, the most biggest dream which I have manifested in my life is separate study room for myself. ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே எனக்கு தனியா ஒரு ஸ்டடி ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை, பட் அது எனக்கு கிடைக்கல. After making the vision board, I have manifested my dream, which is especially this dream in this year. Not only a study room, நான் first யூடியூப்ல வீடியோ போடுறப்போ எனக்குன்னு ஒரு ரூம் கிடையாது ஷூட் பண்றதுக்கு. So mostly பாத்தீங்கன்னா நான் அவுட்டோர்ஸ்ல தான் ஷூட் பண்ணுவேன். So I have struggled a lot. So it can't describe in a word. And next dream is I bought a new computer for my channel and education purpose. So நியூ கம்ப்யூட்டர்லாம் நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. இதுலயே ரொம்ப முக்கியமா நம்ப முடியாத ஒரு ட்ரீமே ஸ்டடி ரூம் தாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, என்னோட பேக்ரவுண்ட்ல இருக்குது எல்லாமே நானே என் கையால எழுதி செட் பண்ணதுதான். So this is my study room, how it exactly looks like. And next one is English fluency. So 2024 நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன், இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும். 2025ல நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்ச் எடுத்திருந்தேன். சோ நான் விஷன் போர்ட்ல எழுதுனதுனால மட்டும் இல்லைங்க என்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் ஆனதுக்கு காரணம் அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணேன், விஷுவலைஸ் பண்ணேன், மேனிஃபெஸ்ட் பண்ண, எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட நான் எக்ஸ்பிரஸ் பண்ண. அது மட்டும் இல்லாம அதுல நான் எழுதியிருப்பேன் பாத்தீங்களா, ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாதான் என் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்டெப்ஸ் எழுதியிருப்பேன் பாத்தீங்களா, அதை நான் ஃபாலோ பண்ணேன். So that's why I have achieved my dream. So I have achieved my fluency too. Last but not the least, ஹெல்த்லயும் ரொம்ப ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த். சோ லாஸ்ட் இயர் மேக் பண்ண விஷன் போர்ட்ல பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுத்துக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தேன். பிசிக்கல் ஹெல்த்ல டூ எக்ஸசைஸ், ஹீட் ஹெல்தி ஃபுட்ஸ், அவாய்ட் ஜங்க் ஃபுட் சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் அதுல எழுதியிருந்தேன். பட் நான் அதை ஃபாலோ பண்ணல. பட் when it come to mental health, mental peace, I have mentioned meditation, yoga. So நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். Now it's become a habit of my life. இப்ப எப்படி நம்ம காலையில எந்திரிச்சா பிரஷ் பண்றோமோ அது போல மெடிடேஷன்ன்றது ஒரு ஹாபிட்டா மாறிடுச்சு. மெடிடேஷன் பண்ணாம என்னோட லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். மெடிடேஷன் இல்லாம என்னோட டே வந்து ஸ்டார்ட்டும் ஆகாது, எண்டும் ஆகாது. If you want to know about what kind of meditation I am following like that,
So you can comment me meditation in my comment section. I will make a separate video for you about meditation. And finally 2025 கான vision board நான் create பண்ணிட்டேன். So I will add the image in this video. இந்த year 2025ல நான் create பண்ண vision board speciality என்ன அப்படின்னா gratitude. The whole concept as the connectivity of gratitude. Gratitude யூஸ் பண்ணி தான் நான் என்னோட vision board நான் create பண்ணிருக்கேன். So that's it all about this video. So if you want to change your life, start making vision board, start following the strategies which I have mentioned in this video. So I will come up with another interesting and beautiful video very soon. Till then, you take care. Thank you so much for your precious time. Bye bye.